அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா மக்க நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு மை துதிக்கிறோம். நல்லவரே மை துதிக்கிறோம், வல்லவரே மை துதிக்கிறோம், பரிசுத்தரே மை துதிக்கிறோம். ஆண்டவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால கிருபையும் சமாதானமும் பெருக கடவது என்று சொல்லப்பட்டபடி, ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவில நாங்க வளரவும், அதனால கிருபையும் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். லூக்கா 9வது அதிகாரம் 12வது வசனம். சாயங்காலமான போது 12 சேர்ந்து வந்து அவரை நோக்கி, நாம் இருக்கிற இடம் வனாந்திரமாயிருக்கிறது, சுற்றி இருக்கிற ஊர்களிலும் கிராமங்களிலும் ஜனங்கள் போய் தங்கி போஜன பதார்த்தங்களை சம்பாதித்துக் கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். முந்தின வசனத்துல நம்ம பார்த்தோம், வனாந்திரமான ஒரு இடத்துக்கு, பெத்சாயிதா பட்டணத்தை சேர்ந்த வனாந்திரமான இடத்துக்கு இயேசு போனாரு. ஜனங்கள் அதை அறிந்து அவரிடத்துல போனாங்க. அவங்களுக்கு அவர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி வியாதியஸ்தரை சுகமாக்குனாருன்னு பார்த்தோம். சாயங்காலம் ஆயிடுச்சு. 12 சீஷர்களும் சேர்ந்து மொத்தமா வர்றாங்க. வந்து இயேசுவை நோக்கி சொல்றாங்க, அந்த சூழ்நிலைய விலக்கி சொல்றாங்க. வனாந்திரமான இடம், ஜனங்கள் வந்து இங்க அங்கங்க போய் கிராமங்கள்ல ஊர்களை தங்கி தங்களுக்கு வேண்டிய சாப்பாடை அவங்க சம்பாதித்து கொள்ளட்டும், அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நேராயிடுச்சு, அனுப்பி விட்டுருங்க. இதான் அந்த சீஷர்கள் 12 பேரும் ஒன்னா சேர்ந்து வந்து இயேசுவின் இடத்துல சொல்றாங்க. அவர் அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். அவங்க எதிர்பார்க்காத பதில், நீங்களே சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு என்றார். அதற்கு அவர்கள், எங்களிடத்தில் 5 அப்பங்களும் 2 மீன்கள் மாத்திரம் உண்டு. நீங்களே சாப்பாடு கொடுங்கன்னு சொன்ன உடனே தங்களிடத்துல என்ன இருக்கு அப்படின்றத பார்த்தாங்க. யோவான் 6:9 ஒரு சிறு பையன் இடத்துல 5 அப்பமும் 2 மீனும் இருந்துச்சு. அதைத்தான் இப்ப வாங்கி அந்திரேயா அதை கண்டுபிடிச்சு வந்து கூட்டிட்டு வந்து கொடுக்கறான். 5 அப்பம் 2 மீன் மாத்திரம் எங்க கிட்ட இருக்கு. இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் போஜனம் கொடுக்க வேண்டுமானால் நாங்கள் போய் வாங்கி கொண்டு வர வேண்டுமே. இத்தனை திரளான ஜனங்கள் இருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த 5 அப்பமும் 2 மீனும் பத்தாது, நாங்க போய் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட இதெல்லாம் வந்து என்ன இருக்கு, இத்தனை பேர் இருக்காங்க, இது பத்தாது அப்படின்ற கண்ணோட்டத்திலே அவங்க இருக்காங்க. ஏறக்குறைய 5000 புருஷர் இருந்தார்கள். புருஷர் மாத்திரம் 5000 பேர் இருக்காங்க. பெண்கள் இருந்தாங்க, குழந்தைகள் இருந்தாங்க. இதெல்லாம் சேர்க்கும் போது ஒரு பெரிய எண்ணிக்கையில வரும். அவர்களை பந்திக்கு 50 பேராக உட்காரும்படி சொல்லுங்கள் என்று தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார். நீங்களே போஜனம் கொடுங்கள் முதல்ல சொன்னாரு. இப்ப அடுத்து என்ன சொல்றாருன்னா, பந்தியில உட்கார வைங்க, 50 பேரா, ஒரு லைனுக்கு 50 பேர் உட்கார்றபடி உட்கார வைங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப சீஷர்கள் வந்து முதல்ல இயேசுவை விசுவாசிக்கணும், அடுத்து கீழ்ப்படியணும். இது ரெண்டும் விசுவாசித்து கீழ்ப்படியும் போது தேவன் வந்து செய்கிற அற்புதத்தை காண முடியும். அவர் நேர்த்தியா அவங்கள வழி நடத்துறாரு. அவர்கள் அந்தபடியே எல்லாரையும் உட்காரும்படி செய்தார்கள். சீசர்கள் இப்ப இயேசு என்ன சொன்னாரோ அதை அப்படியே செயல்படுத்துறாங்க. வரிசையா உட்கார வச்சுட்டாங்க. அப்பொழுது அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து, அவங்க என்ன இருக்குன்னு சொன்னாங்களோ
அந்த இருக்குன்னு சொன்னத அவர் எடுத்து 5 அப்பத்தையும் 2 மீனை எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவைகளை ஆசீர்வதித்து பிட்டு ஜனங்கள் முன் வைக்கும்படி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். முதல்ல அதை ஆசீர்வதிக்கிறாரு. ஆசீர்வதித்து அப்படின்றப்ப அதை கொடுத்த தேவனுக்கு நன்றி சொல்லி அதை பிட்டு ஜனங்களுக்கு முன்பாக வைக்கும்படி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். நேரடியா செயல்படல, சீஷர்கள்ட்ட கொடுத்து அவங்கள அத பரிமாறும்படி சொல்றார். இவங்க இயேசுவை விசுவாசிக்கணும், இயேசுவோடு இணைந்து செயல்படணும். இது 2 சீஷர்கள் செய்யணும். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். 5 அப்பம் 2 மீனை வச்சு அங்க 5000 புருஷர்கள் மாத்திரம் இருந்தாங்க. எக்கச்சக்க பெண்கள் பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல இயேசு செயல்படுகிறத நம்ம பார்க்கிறோம். கொஞ்சத்தை கொண்டு அநேகரை போஷிக்கிறத, அற்புதம் நடந்தத நம்ம இந்த நேரத்துல பார்த்தோம். மீதியான துணிக்கைகள் 12 கூடை நிறைய எடுக்கப்பட்டது. மீதியான அப்ப துணிக்கைகள், சின்ன சின்ன பிட்டா இருக்கிற துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தாங்க. மீதிய வேஸ்ட் பண்ணல, 12 கூடைகள்ல எடுக்கிறாங்க. பின்பு அவர் தமது சீஷருடனே கூட தனித்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில், அற்புதம் செய்து முடித்த உடனே தனியா ஜெபிக்கிறதுக்கு 12 சீஷர்களையும் கூட்டிட்டு போறார். நம்ம நிறைய இடத்துல இயேசு ஜெபம் பண்றத நம்ம பார்த்தோம். அவர் நமக்கு முன்மாதிரி. இப்ப தனித்து ஜெபம் பண்ணும்படியா தம்முடைய சீஷர்களை கூட்டிட்டு போறார். அப்படி ஜெபம் பண்ணுகையில் அவர்களை நோக்கி, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கப்பே சீஷர்களை பார்த்து, இந்த ஜனங்கள்லாம் என்னை யாருன்னு சொல்றாங்க. அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றார்கள், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் பூர்வ காலத்து தீர்க்கதரிசிகளில் ஒருவர் உயிர்த்தெழுந்தார் என்றும் சொல்லுகிறார்கள். யோவான் ஸ்நானகன் ஒரு சிலர் சொல்றாங்க, ஒரு சிலர் எலியா. ஏன்னா எலியா வருவார்னு மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல தீர்க்க தரிசனமாக 4:5 சொல்லப்பட்டிருக்க வசனத்தின்படி அவர் வந்திருக்காருன்னு நினைச்சாங்க. பூர்வ காலத்து தீர்க்கதரிசியில் ஒருத்தர் உயிர்த்தெழுந்தார். ஏன்னா உபாகமம் 18:15 உங்களுக்காக ஒரு தீர்க்கதரிசியை எழுப்புவேன் ஆண்டவர் மோசே மூலம் சொன்ன வார்த்தையை நினைச்சு தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சாங்க. அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். இப்ப சீஷர்களை பார்த்து ஜனங்கள் சொல்லிட்டாங்க, நீங்க என்னைய யாருன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். சீஷர்கள் தன்னை அறிந்திருக்கிறார்களா அப்படின்னு சொல்லிட்டு அறிந்து கொள்ளும்படியா இந்த கேள்வியை கேட்கிறாங்க. பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் தேவனுடைய கிறிஸ்து என்றான். கிறிஸ்து அப்படின்னா அபிஷேகிக்கப்பட்டவர். ராஜாக்களை பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல அபிஷேகம் பண்ணுவாங்க, ஆசாரியர்களை அபிஷேகம் பண்ணுவாங்க. அது மாதிரி தேவனுடைய ராஜாவாக ஆசாரியராக கிறிஸ்து அபிஷேகிக்கப்பட்டவர், மேசியா அப்படின்றத அவங்க உணர்ந்து சொல்றாங்க. பேதுரு பதில் சொல்றான். டக்குன்னு உடனே பதில் சொல்றத பாக்குறோம். தேவனுடைய குமாரன், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரத்துல ஒரு சுவிசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. சரியான பதில பேதுரு சொல்றார். அப்பொழுது அவர்கள் அதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு உறுதியாய் கட்டளையிட்டார். யார்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாய் கட்டளையிட்டார். மேலும் மனுஷகுமாரன் பல பாடுகளை படவும் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும்
வேத பாரகராலும் ஆகாதவர் என்று தள்ளப்படவும், நிறைய பாடுபடணும். அடுத்து மூப்பர், பிரதான ஆசாரியர், வேத பாரகர், இவங்கெல்லாம் சபையில் உள்ள ஆலயத்தில் உள்ள தலைவர்கள், மத தலைவர்கள், அவங்க எல்லாம் ஆகாதவன் என்று தள்ளி விட்டாங்க. ஏன்னா அவங்க இயேசுவ தேவனுடைய குமாரனாக, மேசியாவாக ஏற்றுக்கொள்ளல. அதனால அவரை புறம்பே தள்ளுறாங்க. கொல்லப்படவும் 3ஆம் நாளில் உயிர் தெழுந்திருக்கவும் வேண்டும் என்று சொன்னார். தன்னை குறித்த தேவ திட்டத்தை சரியா வெளிப்படுத்தி காட்டுற, நான் பாடுபடணும், மரிக்கணும், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பணும், அந்த இத தெளிவா அவங்கள்ட்ட பேசுறார். தன்னுடைய மரணத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் இயேசு கிறிஸ்து அவங்க கூட பேசுறார். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, அங்கிருந்த எல்லாரையும் பார்த்து இவர் என்ன சொல்றாருன்னா, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால், இயேசுவின் பின்னாடி வர்றதுக்கு ஒருத்தனுக்கு விருப்பம் இருந்தால், அவன் தன்னைத்தான் வெறுத்து, இயேசுவை ஃபாலோ பண்ணணும்னா, பின்பற்றணும்னா, முதல் காரியம் தன்னைத்தான் வெறுத்து, தன்னுடைய சுய விருப்பம், சுய எண்ணம், அதுக்கெல்லாம் இடம் கொடுக்க கூடாது. தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு, தன் சிலுவையை, அவனுக்குன்னு என்ன சிலுவை கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த சிலுவைய, தனக்கு விருப்பம் இல்லாத பாதையா இருக்கலாம், விருப்பம் இல்லாத காரியங்களா இருந்தா கூட, அது தேவ சித்தம்ன்றத அறியும் போது அதற்கு தன்னை முழுவதுமா அர்ப்பணிக்கணும். அதுவும் அனுதினமும் தன்னுடைய சிலுவைய எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும். 2 காரியம் சொல்லியிருக்கு. ஒண்ணு, சுயத்துக்கு மறிக்கணும், தான்ற எண்ணம் இருக்கக்கூடாது. தன்னுடைய விருப்பம், தன்னுடைய ஆசைகள், தன்னுடைய எண்ணங்கள் நிறைவேறணும் அப்படின்னு நினைக்க கூடாது. தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு, தனக்கு விருப்பம் இல்லாட்டா கூட தேவ சித்தத்துக்கு தன்னை முழுவதுமா அர்ப்பணிச்சு அனுதினமும் எடுத்துக்கொண்டு, சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்றணும் அப்படின்றத பார்க்கிறோம். இப்ப இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, சாயங்காலம் ஆயிடுச்சு. 12 சீஷர்களும் இயேசுவினிடத்துல சொல்றாங்க, ஜனங்களை எல்லாம் அனுப்பி விடுங்க, வனாந்தரமான இடமா இருக்கு, அவங்க சாப்பிடுறதுக்கு வேண்டிய ஆகாரத்தை பெற்றுக்கொள்ளும்படியா அனுப்பி விடுங்க. உடனே இயேசு என்ன சொல்றார், நீங்களே அவங்களுக்கு போஜனம் கொடுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே தங்களிடத்துல என்ன இருக்கு அப்படின்றத பார்த்தாங்க. 5 அப்பம் 2 மீன், இந்த ஜனங்களுக்கு பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சாங்க. அப்ப இயேசு அவங்ககிட்ட சொல்றாரு, 50 பேரா உட்கார வைங்க. அந்த சீசர்கள் இயேசு சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சு செயல்படுறாங்க, உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்ச பிறகு 5 அப்பம் 2 மீனையும் எடுத்து தேவனுக்கு நன்றி சொல்லி அதை பிட்டு ஜனங்களுக்கு கொடுக்கும்படியா சீசர்களிடத்துல கொடுத்தார். பார்த்தா அங்க இருந்த எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சாங்க. மீதம் உள்ள அப்ப துண்டுகளை 12 கூடைகள் நிரம்ப எடுத்தாங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய சீசர்களை கூட்டிட்டு தனியா ஜெபம் பண்ண போனாரு. போன இடத்துல ஜெபம் பண்ணும்போது அவங்க கிட்ட கேட்டாரு, ஜனங்கள் என்னை யாருன்னு சொல்றாங்க? சிலர் யோவான் ஸ்நானகன், சிலர் எலியா, சிலர் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்கள பார்த்து கேட்டாரு, சீசர்களை பார்த்து, நீங்க என்னை என்ன யாருன்னு சொல்றீங்க? தன்னை பற்றி அவங்க அறிந்திருக்கணும்ன்றதை எதிர்பார்க்கிறாரு. அதனாலதான் இந்த கேள்வியை கேட்டாரு. பேதுரு உடனே பதில் சொல்றா, நீ தேவனுடைய கிறிஸ்து, அபிஷேகிக்கப்பட்டவர், ராஜாவாக ஆசாரியராக அபிஷேகிக்கப்பட்டவர் அப்படின்னு சொன்னாரு. இது யாருக்கும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய மரணத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் அவங்க கூட பேசுறாங்க, சொன்னாங்க. சொல்லிட்டு
இயேசு தமக்கு பின்னாடி வந்த எல்லாரையும் பார்த்து, என்னை பின்பற்றி வர விரும்பினான் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் சொன்னாரு. சுயத்துக்கு மறிக்கணும், சுய ஆசைகளுக்கு, எண்ணங்களுக்கு, விருப்பங்களுக்கு இடம் கொடுக்காம, கடினமா இருந்தாலும் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு தேவ சித்தத்தை நிறைவேற்றதுக்கு தன்னை முழுவதுமா ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் தன்னோட சிலுவையை எடுத்துக்கொண்டு தனக்கு பிரியமில்லாத பாதையா இருந்தாலும் கடினமா இருந்தாலும் ஆண்டவருடைய சித்தத்துக்கு தன்னை முழுவதுமா ஒப்பு கொடுத்து அனுதினமும் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற நம்மளை அர்ப்பணிக்கணும் அப்படின்றத இந்த நாள்ல கற்றுக்கொண்டோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, நீர் அற்புதங்களை செய்கிறவர், குறைவுகளை நிறைவாக்குகிற கர்த்தர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்துல எங்களோட தேவைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் செய்கிற அற்புதத்தை பார்க்க எங்களுக்கு கண்களை திறந்தருளுங்கப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை நாங்கள் சரியாய் அறிந்து கொள்ள எங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. உம்மை பின்பற்றுகிறவர்களாய் ஆண்டவரே, தன்னைத்தான் வெறுத்து என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே எங்களை சுயத்துக்கு மறிக்க உம்முடைய சிலுவையை எங்களுக்கு நீங்க நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்தை ஆண்டவரே சந்தோஷமா பொறுமையா ஓடி முடிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. அனுதினமும் எங்களுடைய சிலுவையை சுமந்து உம்மை பின்பற்ற கிருபை செய்யுங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் கரத்துல எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் சத்தியத்தை அறிந்து விடுதலை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. நாங்களும் தேவனுடைய ராஜ்யத்துல எங்களுக்குரிய பங்கை நிறைவேற்ற கிருபை தந்து வழி நடத்துங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். God bless you.